எஃப்ஜே வந்து வெரி வெரி ஸ்மார்ட். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பிரில்லியன்ட்டான ஒரு மூவ பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அழகா இப்ப வெளியே போயிட்டாப்ல. ஒண்ணு கேஸ்ல இருந்து இந்த ட்ரையல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இவங்கள விசாரிக்கணும், அவங்கள விசாரிக்கணும், ஆதாரங்கள கூட்டிட்டு வரணும். அந்த ட்ரையல் ஸ்டேஜே ஸ்கிப் பண்ணிட்டாரு. ட்ரையல்க்குள்ள போறதுக்கு முன்னாடியே, ஆமாங்க ஐயா இந்த கோர்ட்ல வந்த கேஸ நாங்க ஒத்துக்கிறோம். என் மேல தப்புதான். உங்க ஃபீலிங்ஸ்ல வந்து நான் ஹர்ட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சுக்கங்கம்மா. நீங்க மன்னிச்சுக்கங்கம்மா. நான் ஒப்புக்கொள்றேன். ஐயா என்னுடைய கட்சிக்காரர் வந்து தப்ப விட்டு போறாரு. கேஸ நாங்க வந்துட்டு இது பண்ணிக்கிறோங்க. அவங்கள இப்ப வாபஸ் வாங்கிக்க சொல்லலாம். இல்ல நீங்க வாபஸ் எதுக்கு? கேஸ நீங்க முடிச்சிருங்க. எங்க பக்கம் த த த தீர்ப்பு அகைன்ஸ்டாவே போட்டோம். அவங்க பக்கம் தீர்ப்பு வரட்டும் ஃபேவரபிளா. முடிச்சிருங்க கேஸ நன்றின்ட்டாங்க. எது? அப்படின்னு எல்லாரும் பார்க்குற மாரி ஸ்மார்ட்டா அந்த இடத்துல என்ன ஆனாலும் சுத்தி முத்தி நம்மள குழப்பிருவானுங்க. நம்மள மாட்டி விட்டுருவானுங்க. நம்ம பேர கெடுத்துருவானுங்க. அது தெரிஞ்சு போச்சு. மாட்டிக்கவும் தெரிஞ்சு போச்சு எஃப்ஜேக்கு. ஸ்மார்ட்டா விலகிட்டாப்ல. இப்ப தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் இதுல. அவர் மேல இதுல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஸ்மார்ட்டா மூவ் ஆவுறாரு. அதை இவங்களால ஏத்துக்க முடியல. இவன் என்னடா இவன் ஸ்மார்ட்டா தப்பிச்சுட்டானே அப்படின்னு. ஸோ எஃப்ஜேவ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பாராட்டணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய வந்து திரும்பவும் ஆதிரை சில கேள்விகள்லாம் கேட்டு ரம்யாவ ப்ரூஃப்க்குலாம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா, நான் கூண்டுல ஏத்த வேண்டியதா இருந்த இந்த ப்ரூஃப் இப்ப ஏத்துறேன் கொண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுலாம் கேட்டதுக்கு அப்புறமா, சரி ஓகேன்னு சொல்லி சாரி சொல்லி கட்டிலாம் புடிச்சு அவங்க அவங்க அப்படியே ஒரு மாரி பாசிஃபை பண்றத பாருங்க. செம்ம இதா இந்த ஆள் ரொம்ப தெளிவு தான். நல்லா விளையாடுறாப்ல. வெளியலாம் போய் இந்த மாரி ஆளுங்கள்ட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பொண்ணுங்க. அந்த மாரி ஒரு பிரில்லியன்ட்டான இவரு.